7, 8, 9 மாசத்துல இருந்தே நிறைய பேருக்கு சுகர் வந்துடுது, இல்ல பிரஷர் வந்துடுது, இல்ல நீர் சத்து கம்மியா இருக்குன்னு, குழந்தை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டாகுது. இது மெயினா இருக்கிறது இயற்கையா இருக்கிற காய்கறிகள் மிக மிக கம்மியா சாப்பிடுறோம். டெய்லி 3ல இருந்து 4 காய்கறிகள் சாப்பிடணும். வாரம் 2, 3 கீரை சாப்பிடணும். இது இயற்கையோடு நம்ம சேர்ந்து இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளிநாட்டில் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கீரையோ காய்கறிகளோ பழங்களோ கிடைப்பது கிடையாது. ஸோ அவங்க வித்தியாசமான உணவுகள் சாப்பிட்டு நமக்கு ஒரு தவறான ஒரு வழிபோக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் காய்கறிகள் தினம் போய் வாங்க, ஒரு வாரத்துக்கு வாங்கி வைக்கணும்னு நினைக்காது. கர்ப்பிணிகளுக்கு தினம் உள்ள ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதுதான் ரொம்ப தேவை. அது எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு முதற்கொண்டு பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே உணவில் கட்டாயம் இருக்கணுங்க. இந்த காய்கறிகள் நிறைய சாப்பிட்டாலே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, சுகர் இருக்காது, நீர் சத்து கம்மியாக இருக்காது, குழந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் மாறுபட்டுட்டு நம்ம அரசாங்கம் கொடுக்குற ப்ரோட்டீன் பவுடரு இல்லை ஹார்லிக்ஸு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உலகத்தில் இருந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சட்னி, மாவு அரைச்சது இல்லை ஜூஸு இந்த மாதிரி உள்ள உணவுகளில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறோம். அது தேவை தான். பட் முக்கியமாக இருக்கிறது இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறது தான். அதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ப்ரெஷரும் இருக்காது, சுகரும் இருக்காது, நீர் சத்து கம்மியாக இருக்காது. அதுவாக குழந்தை 10வது மாதத்தில் உங்கள் மடியில் இருக்குங்க. உங்களுக்கும் பால் சுரக்கிறது கம்மியாக இருக்காது. 2 குழந்தை கொடுக்குற அளவுக்கு பால் இருக்கும். வாழ்த்துக்கள். சந்தேகங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.